ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஃபைனல் வீக் ஓட் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபைனல் வீக்கோட நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம். இது அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ். இதில் வந்துட்டு யார் யார் என்னென்ன ஓட்டிங்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த 4 பேரை யார் டைட்டில் வின்னராக வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த 4 பேரில் இன்னும் இவங்க வந்திருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 40,023 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.45. ஸோ திவ்யாவுக்கு வந்து ஓட்டு பயங்கரமாக பிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது, மாட்டுக்கிறதே கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு பிரஜனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. பிரஜன் எவ்வளோ வந்து சாண்ட்ரா அந்த மாதிரி அவங்க அப்படி நினைக்கல, இவங்க இப்படி நினைக்கல, என்னென்னா முட்டு கொடுத்தாலும் திவ்யா விடுற மாதிரி இல்லை, பயங்கரமாக வந்து கலாய்க்கிறாங்க. அப்போயும் அதை பண்ணாங்க, இதையும் பண்ணாங்க, வியானக்கிட்டே அதை போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோடு போய் ரோடு வருகின்ற மாதிரி வந்துட்டு பழைய கதை எல்லாத்தையும் இழுத்து போட்டு பிரஜனை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காப்புல. ஏன்னா பிரஜனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த பக்கம் திவ்யாக்காகவும் பேச முடியாது, அந்த பக்கம் சாண்ட்ராக்காகவும் பேச முடியாது. சாண்ட்ராக்காக பேசுனா வந்துட்டு இங்கே வந்துட்டு சாண்ட்ரா வந்து குறை சொன்ன மாதிரி ஆகிடும். சாரி, திவ்யாக்காக பேசுனா. இப்போ வந்து சாண்ட்ராக்காக பேசணும்னா நீங்கள் தப்பாக சொன்ன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. டைவெர்ட் பண்ணுறதுக்கு வந்து வியானாவை தூக்கி இல்லை போடுறாரு. வியானா போகும்போது எப்படிலாம் பிரச்சனையாச்சு ஞாபகம் இருக்கா? இப்போ பாரு, இந்த வாட்டி வந்து விஜய் சேதுபதி என்ன சொன்னார்? ஸோ வெளியில் போனால் தான் அவளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாலும் அவங்க அதை பார்த்து தானே சொல்கிறாங்க, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து பிடிச்சி பயங்கரமாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க. 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 23,507 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.8. ஸோ சபரி வந்து இந்த சீசன் 9 டைட்டில் வின்னராக வரணும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அரோரா, அதுக்கப்புறம் திவாகர், அதுக்கப்புறம் வந்து நம்ம கலை இவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்தால் இன்னும் நல்லா இருக்கணும். பட் ஓட்டு சுத்தமாக வரவே இல்லை. அதே மாதிரி அரோரா என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சப்போஸ் இவர் வின் பண்ணார்னா அவர் ஆல்ரெடி கதை சொன்னார்ல, அதில் வந்துட்டு நான் நிறைய பேருக்கு நல்ல உதவிகள்லாம் செஞ்சுருக்கேன்னு சொல்லுது. கேட்கும்போது இதை வந்து வின் பண்ணால் கண்டிப்பாக அவர் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரி டைட்டில் வின்னராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் ஓட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கம்பேர்ட் டு திவ்யா. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6,443 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.44. ஸோ அரோராவுக்கு வந்து இன்னுமே வந்து இந்த பணத்தை அந்த 18 லட்சம் போனது இன்னும் வருத்தம் இருக்குது. ஒரு இடத்துல வருத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க, ஒரு இடத்துல இந்த 18 லட்ச ரூபாய் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது, ஒரு மாதத்தில் செலவு பண்ணாலும் செலவு பண்ணதான்றாங்க, ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிருவோன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம யார் துஷார், இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த 18 லட்சம்லாம் என்ன அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ இவங்க மைண்டுக்குள்ளே உண்மையிலேயே பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையான்றது இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நிறைய இடங்களில் வந்து ஃபீல் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்கில் கூட சொல்கிறாங்க, ஒன்று நினச்சா செஞ்சிடணும், நான் விட்டுட்டேன் 18 லட்சத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அரோரா டைட்டில் வின்னராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 6,340 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.31. ஸோ லாஸ்ட்டில் வந்து விக்ரம் தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆள் அவர் தான் வந்து வெளியே வருவார் போல இருக்குது இந்த 4 பேரில். பட் விக்ரம் என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு சம்பவங்கள் இந்த பிக் பாஸ் 9க்காக பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் 5வது வாரத்துக்கு அப்புறமா இப்போ லாஸ்ட்டாக 2-3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நடுவில் இடைப்பட்ட காலத்தில் நிறைய விஷயங்கள், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அந்த இதுக்குள்ளேயே போகல. ஆனால் செஞ்சுருக்கார். மேலே இருக்கிற 3 பேரை விட அவர் கேம்ஸில் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கார். கோவத்தை வரவழைச்சிருக்கார், மக்கள் மத்தியில் என்னென்னமோ பண்ணியிருக்கார். அதனால தான் வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி கூட அங்கே விஷயத்த சொல்கிறாங்க. சும்மா வந்து யாரும் சொல்லிட மாட்டாங்க, அப்பா அவரை வந்து அந்த கேமுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கார். பட் ஓட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு கம்மியாக தான் இருக்குது, லாஸ்ட்டாக தான் இருக்கார். அதே மாதிரி எனக்கு டைட்டில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அவரே வாக்குமூலம் கொடுத்ததுனால மேபி ஓட்டு கம்மியாக வருதான்னு தெரியல. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு ஓட்டு கம்மியாக தான் வந்துட்டுருக்கு. இவங்க எல்லாரும் மொத்தமாக உங்களோட ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76,313 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த சீசன் 9 டைட்டில் வின்னராக யார் வருவாங்க? நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.